அன்பு பாதையில் நடந்து இறை அன்பை பருகி விசுவாசத்தில் நிலைத்து அனைவரும் நிலைவாழ்வை பெற்று மகிழ அழைப்பு விடுக்கும் ஞாயிறு திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். அன்புள்ளங்களை வருக வருக என புனித பௌஸ்தீனா அன்பி மக்களாகிய நாங்கள் வரவேற்கிறோம். இறைவன் முன்னிலையில் நம்மை தாழ்த்தி அகந்தையில்லாத மனதோடு ஆண்டவரோடு உறவாட இப்பலி நமக்கு அழைப்பு விடுகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு இறைவேண்டல் செய்யும் போது நமது மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை தெளிவாக கூறுகின்றார். இறைமகன் இயேசு பரிசேயர் வரி தண்டுபவர் ஊமை மூலம் இறைவன் முன்னிலையில் நம் ஜெபங்கள் அவருக்கு ஏற்புடையதாக எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை போதிக்கிறார். தான் என்ற அகந்தையோடு பரிசேயரை போல வாழாமல் தாழ்ச்சியுடன் தன்னை பாவி என்று தாழ்த்தி ஜெபித்த வரி தண்டுபவர்களுக்காக நம்மை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து உள்ளத்தால் ஜெபிப்பவராக மாறிடுவோம். சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் உயர்ந்தவர்களாய் வாழ வரவேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது என்று தந்தை சார்லஸ் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். அலிஸ் மர்சி தனது 16வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். எனவே இந்த இருவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் ஆக்னல் அர்லின் டெல்மா திருமணம் நல்லமுறை நடந்ததற்காக நன்றி பலியாம். ஜான் செல்வகுமார் மெட்டில்டா பிரீடா குடும்பத்தில் நன்றி பலியாம். ஜெய்மேரி குடும்பத்தில் நன்றி பலியாகும் ஒப்பு கொடு ஜெபிக்கிறார்.
அத்தனை குடும்ப நாளிலே ஆண்டவன் நிறைவாக அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருத்தந்தையினுடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேறவும், சரி நல்ல உடல் சுகம் பெற வேண்டுமும், ஹாரிஸ் அவளுக்கு விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்றும், எவாஞ்சலின் என்சி இறை அன்பில் வளர வேண்டும் என்றும் நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த சிறப்பான கருத்துக்களுக்காகவும் மன்றாடி பலியப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது சகாயராணி மரிய தஸ்னேவிஸ் ஐசில் கேட்டின், ஜெயபிரகாஷ், நரேந்திரன், சி கே ஜார்ஜ், தங்கம் ஜார்ஜ் அம்மாள், வசந்த லோஸ்ரீ இறந்த 1ஆம் ஆண்டு நினைவு, சந்தன சிலுவை இறந்த 40ஆம் நாள், ஜெபமாலி இறந்த 3ஆம் நாள் ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக நாம் ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை திரும்படியாய் மன்றாள். மறுபடியும் இன்று பொது காலத்துடைய 30வது ஞாயிறை நாம் சிறப்பிக்க இங்கே குழுமி வந்திருக்கிறோம். நாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வாரங்களாக ஜெபம், அதை பற்றி லூக்கா நற்செய்தியால் மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை ஒவ்வொரு வாரம் நாம் கேட்டோம். இது எப்படியான ஜெபத்துக்கு கடவுள் பதில் தருகிறார், அதுதான் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சிந்தனை. நம்ம கூட தினந்தோறும் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜெபம் பரிசேயருடைய ஜெபத்தை போல இல்லாமல் அந்த வரி தண்டுபவனை போல கடவுள் முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற போது அந்த ஜெபத்திற்கு வசனம் அழகாய் சொல்லு, அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கடவுளுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய இந்த உலகை ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய பாவம் தெரியுமா? என்ன பாவம்? என்னது? ஆணவம். தலை விரிச்சு ஆடுது. கண்களை மூடுவோம். நம்ம அனைவருமே அதில் இருக்கோம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாம், என்ன மூட்டா வேற யாரும் இல்லை, இதுவே எத்தனை ஆண்டுகள் பேசி கொண்டிருப்போம் என்று எனக்கு தெரியல. இதான் சாவான பாவம், பெரிய பாவமே இதுதான், அகந்தை, ஆணவம். அது எங்கே போய் விடுதுமா? அழிவிலே கொண்டு போய் விடும். அழிவு. அதுதான் இன்னைக்கு பைபிளில் வசனமாக வாசிக்க இருக்கிற. கண்களை மூடுவோம். இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். மனத்தாட்சியின் உருவமே இறைவா, எங்களது ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள் நாங்கள் மட்டுமே என எண்ணிக்கொண்டு பிறரை மதிக்காமல் உதாசீனம் படுத்திய தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னியும் இறைவா. இறைவா, திருப்பள்ளி நேரங்களில் இறை பிரசன்னத்தை உணராமல் ஜெபிக்காமல் பேசிக்கொண்டும் சமூக ஊடகங்களில் கவனத்தை செலுத்திக் கொண்டும் உம்மை உதறி தள்ளிவிட்டு நேரங்களுக்காக உம்மிடம் மன்னிக்க வேண்டுகிறோம். மன்னியும் இறைவா. சமாதானத்தின் இறைவா, சில நேரங்களில் நாங்களும் பரிசேயர்களைப் போலதான் என்ற அகந்தையோடு எங்களை சுற்றியுள்ள உறவுகளோடும் சண்டையிட்டு புரிந்து கொள்ளாமல் மன்னிக்கும் குணத்தை இழந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம். மன்னியும் இறைவா. பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை
இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீ கட்டளையிடுவதையெல்லாம் நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற செய்வீராக. மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் ஏழைகளுக்கும் தீங்கு இழைக்கப்பட்டவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் தன் நீதியை வெளிப்படுத்துகிறார். தாழ்ச்சி நிறைந்த மனதோடு இறைவனிடம் இறைவேண்டல் செய்தால் உன்னதமான தீர்ப்பை வழங்குவார் என கூறும் இறை வார்த்தைகளை கேட்டு நீதி வழி நடப்போம். முதல் வாசகம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, வசனங்கள் 12 முதல் 14, 16 முதல் 18 முடிய. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைப்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நட்பேற்றி தளர்ச்சியடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு
தீர்ப்பு வழங்குகிறார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் தனக்கு அளிக்கப்பட்ட பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றியதை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறார். அனைவரும் தன்னை விட்டு விலகி சென்றபோது ஆண்டவர் மட்டுமே தன் பக்கம் நின்று என்னை வலுவூட்டி நடத்தினார் என நம்பிக்கையுடன் எடுத்திருப்பதை கவனமுடன் கேட்போம். எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6-8 மற்றும் 16-18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது
எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று. அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தி இருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அத்தியாயம் 18 இறை திரு வசனங்கள் 9-14 முடிய. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வெண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரோர் போன்ற மற்ற மக்களை போலவோ, இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாது பற்றி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவிலே நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஈர்ப்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. தொடர் மழை உங்களுக்கு தெரியும். நேற்றைய தினம் நான் ஒரு வேலூருக்கு ஒரு தந்தையினுடைய இறப்புக்காக செல்ல, தந்தையுடைய ஃபாதருடைய அப்பா இறந்துட்டான். அதனால ஒரு சாவுக்கு போக வேண்டியிருந்தது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இத்தனை வயசு ஆச்சு. இந்த செங்கல்பட்டு தான்னா பாலாறு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பாலாறு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த தண்ணியே போனதில்லை. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா செம்ம அடி, என்ன சொல்லுவாங்க, புரண்டு கொண்டு ஓடுகிற கண்கொள்ளா காட்சி என்னால் பார்க்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க.
எல்லாம் மேட்டூர் அது இது எல்லாம் செம்பரம்பாக்கம் ஃபுல்லாக வந்து எங்கே பார்த்தாலும் நிரம்பி வழிகிறார். நான் யோசிப்பேன், கடவுள் எவ்வளோ அன்பானவர் இல்லை. சரி, இப்போ நம்மளை தண்டிக்கணும்னா எப்படிலாம் தண்டிக்கணும். ஆனால் இந்த மழை பாருங்கள், நம்ம நினைத்து பார்க்காத நேரங்கள் எல்லாம் இப்போ கல்ற பக்கம் போகவே முடியாது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே அடித்து போகுது. இப்படியாக எங்கு பார்த்தாலும் சொல்லும் குளங்கள் ஏரிகள் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என்ன ஆசை இருக்கும் சொல்லுங்கள், போய் குளிக்கணும் ஆசை இருக்கும். அதனால் இன்றைக்கி நிறைய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு காட்சி செம்மையாக அப்படியே குதிச்சு அப்படியே நீச்சல் அடித்து கொண்டு இருப்பாங்க. சில பேர் ஆழம் தெரியாமல் குதிச்சு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் கூட நம்ம நம்ம பசங்க தெரியாமல் போய் ஒரு பெரிய ஆழமான ஒரு குளத்தில் விழுந்து இறந்து போயிட்டான். அவன் இப்படியாக நான் சொன்ன இந்த ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. ஒரு வாலிபன் என்ன பண்ணுறான், ஒரு ஆர்வம் எல்லாரும் மாதிரிதான் அவனும் கூட குளிக்க ஆசைப்பட்டு பயங்கரம் குளிக்கிறான். உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ஆழம் அதிகமாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. நான் தான் நீச்சல் தெரிந்தாலும் சில நேரங்களில் அப்படியாக போகும்போது அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஆழமான இடத்துக்கு போயிடான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ ஐயா என்னை காப்பாற்றுங்க என் உயிர் சாக போகிறேன் என்னை காப்பாற்றுங்கன்றான், கத்தி கொண்டு இருக்கிறான். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் யாரும் போக மாட்டான். ஆனால் அந்த நேரம் பார்த்து ஒரு காரு, அந்த காரில் ஒரு நீதிபதி போகிறார். பார்க்கிறார், ஐயோ ஒரு பையன், வாலிப பையன் இப்படி உயிருக்கு போராடி கொண்டு என்று வந்து இறங்கி உடனே குதிச்சு அந்த பையனை காப்பாத்துறாரு. அந்த வாலிப பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயோ சந்தோஷம் ஐயா என்னை உயிரை காப்பாற்றுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா பார்த்து பத்திரமா சொல்லிட்டு அவர் தன் வேலையை அவர் போயிடுறார். ஆண்டுகள் பல உருண்டு போகிவிட்டன. இந்த வாலிப பையன் ஒரு தவறு செய்து விடுகிறான். ஆகவே அவன் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. நீதிமன்றத்திலே அவன் வந்து நிற்கிறான். காட்சியை நீங்க பாருங்களேன். அந்த நீதிபதி யார் அங்கே வந்து உட்கார அன்னைக்கு வந்து அவனை அந்த தண்ணியில் குளத்தில் அவன் குதிச்ச போது உயிருக்கு போராடிய போது காப்பாற்ற அதே நீதிபதி தான். இவன் இந்த கூண்டில் நிற்கிறான், குற்றவாளியாக சுமத்தப்பட்ட அந்த கூண்டில். அங்கே பார்த்தா அவரு உட்காந்து கூட இவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன் சொல்லு, ஆமாம் உயிரை காப்பாற்ற இந்த முறையும் கூட அவர் என்ன பண்ணுவார், நம்மளை மன்னிச்சு நம்மளை தண்டனையிலேருந்து விடுவித்துருவார் நினைக்கிறான். அவே பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரியும் வக்கீல்லாம் வாதாடுறாங்க, இவன் கண்டிப்பாக தண்டிக்கப்படும், செய்த குற்றம் சாதாரண குற்றம் இல்லை. அவே நீதிபதி சொல்றார், இவருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்றார். இவன் அப்படியே பார்த்து, ஐயா என்ன நாம இருக்க ஐயா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்க, நான் குளத்தில் குளிச்சிருந்தேன், நான் போய் நீங்கள் தான் ஏன் காப்பாற்றுனீங்க, உயிரை காப்பாற்றுனீங்க. ஐயா இந்த முறை கூட நீங்கள் உயிரை காப்பாற்றிக்கலாமே அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நீ வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருந்தாய், நான் உயிரை காப்பாத. இப்போது நீ தவறு செய்திருக்கிறாய், அந்த தவறு குற்றம் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. நான் இப்போ உட்கார்ந்துருக்க இடம் வந்து அது நான் ரோட்ல போன போது நீதிபதியாக அல்ல, சாதாரண ஒரு சக மனிதனாக உன்னுடைய உயிரை காப்பாற்ற நான் முன்வந்தேன். நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் நீதிபதியுடைய இருக்கை. இங்கு தண்டனைக்குரிய நீதிதான். நான் நடுவராக இருந்து உனக்கு தீர்ப்பளிக்கிறேன், நீ செய்த குற்றத்திற்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு அவட இன்னைக்கு வாசித்து பார்த்த 3 வாசகங்கள் நம்ம வாசிக்க கேட்டீங்க. வாசகத்துல பாத்தீங்கன்னா மிக நிறைய கருத்துக்களை எல்லாம் கூட ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். பாருங்க, அடி வாங்க சீராக்கினுடைய ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியாக அவர் வந்து யாரையும் வந்து தீர்ப்பெடுப்பதில்லை. அவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் தீர்ப்பெடுக்கிறார். அப்போ இப்படி நான் யோசித்து கொண்டிருந்த போது என் மனதிலே இப்படியான விஷயங்கள் தான் வந்தது. இன்னைக்கு உங்களோட நான் என்ன பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின் போது, நான் இன்னைக்கு முன்னுரையில் சொன்னது தான் ஜெபத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். நீங்கள் இந்த உலகினுடைய மிகப்பெரிய ஒரு பாவம் நான் சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தை சொல்லுவாங்க, பார்த்தா நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் பாவம் பண்ணுறது அது வேற விஷயம். ஆகவே பாவம் செய்யறது வந்தால் தானே பாவத்தை அறிக்கையிட முடியும். இப்போ ஒரு விஷயம் வந்து நான் பாவமே செய்யலை என்பது வேற, ஊரில் எவன் பாவம் செய்யலை, நான் மட்டுமா பாவம் செய்தேன் அப்படின்னு 2வது விஷயம். பாவத்தெல்லாம் போய் எதுக்கு சாமியார்ட்ட அறிக்கணும், சாபம் மோத பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படின்று சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாவத்தினுடைய அந்த கிராவிட்டி சொல்லுவாங்க, அதனுடைய தாக்கம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திருடிட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன், நான் லஞ்சம் வாங்கிட்டேன், நான் வந்து பொன்னாட்டிக்கு பிரமாணிக்கமாக இல்லை, நான் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்ற உணர்வுகள் இன்னைக்கு செத்து கொண்டு இருக்கிறார். அவதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தவறுகள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிறார். நான் பல முறை சொன்ன மனசாட்சி இருக்காடா அப்படின்னா இல்லவே இல்லை, பார்த்துக்கலாம் ஊடு அப்படிதான். அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது இந்த இருமாப்பு மிகப்பெரிய ஒரு பாம்புங்க. நீங்கள் விவிலியத்தை எடுத்து வாசித்தா நீங்கள் வந்து உங்களுக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக கொடுவேன், என்னால் அவ்வளோ
தகவல்களை உங்களிடம் சொல்ல முடியும். தொடக்க நூல்ல ஒரு இடத்துல நடக்குது, கண்டுபிடி பார்ப்போம். என்ன தொடக்க நூல்ல எங்க இந்த ஆணவம் அகந்தை வருது சொல்லு பார்ப்போம். புரியல? காயின் ஆபேல். அதுக்கு முன்னாடி எங்க பாவம் வந்தது? பாவம் இதன் வழியா வந்து யாரு வந்த பாவத்தை கொண்டு வந்தா? எப்படி வந்துச்சு? என்ன சொல்லுது? பாம்பு வந்து ஏமாளிட்ட சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? நீர் இந்த பழத்தை கனியை சாப்பிட்டால் நீ யாரு போல மாற போற? கடவுளை. பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கடவுளுடைய படைப்பாகிய இந்த ஏவாள், கடவுள் சொல்றாரு எல்லாத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடான்னு சொன்னார். நம்ம எப்ப எதை செய்ய வேணாம் சொல்லி நோ பார்க்கிங், அங்கதான் பார்க் பண்ணுவாங்க. இங்க எச்சை துப்ப கூடாது, எதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதான் நம்ம செய்வோம். இதான் நம்மளுடைய மனிதனுடைய இயல்புகள். இது எங்க துவங்குது என்று நான் யோசித்து கொண்டிருந்த போது பார்த்தீங்கன்னா, இந்த ஏவாள் இந்த பாம்பு எப்படி அட்ராக்ட் பண்ணுது, இதுதான் எனக்கு கவர்ச்சிங்க. இன்னைக்கு நீங்க இதை போட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவுடரையோ அல்லது ஒரு வேற போட்டீங்கன்னா அவரை போல மாறு, இவரை போல இருப்பீங்க, அந்த நடிகரை போல மாறுவி என்பது தான் இன்னைக்கு வந்து விளம்பர யுக்திகள். உடம்பு குறைக்கணுமா இதை சாப்பிடுங்க, உடம்பு ஏறணுமா இதை சாப்பிடுங்க. நீங்க எதுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்றீங்க? உங்களால நடக்க முடியாது, உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு. இனி இப்போ எப்படியெல்லாம் இன்னைக்கு இப்படி சாப்பிட்டா இதை மாதிரி மாறலாம், இப்படி இருந்தா அப்படி மாறலாம் என்பதை எல்லாம் இன்னைக்கு வந்து விளம்பர யுக்தியா. அப்ப நான் நினைக்கிறேன் இந்த விளம்பர யுக்திக்கு முதல் காரணமா யார் தெரியுமா? நம்பால் தான். ஸ்னேக் பாபு. ஸ்னேக் பாபு என்ன சொல்றாரு, எப்படி அவுத்துறா பாரு. அந்த அம்மா வந்து நம்ம நல்ல பொண்ணு தான் ஏவா. இவர் உள்ள போந்தோடனே பாரு, நீ அவரை போல மாற போற, கடவுளை போல வந்துச்சு பாருங்களேன் உள்ள. இதுதான் உள்ள போகும். நீங்க உள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா அது அழிவு என்னாச்சு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் வெளியே தத்துறார். அது எவ்வளோ சாபங்களை எல்லாம் கொடுப்பது நீ கஷ்டப்பட்டு குழந்தைதான் நிறைய விஷயத்தை. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், முதல் பகுதி தொடர்ந்து நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இரண்டாவது பகுதி விடுதலை பயனுள்ள பார்த்தீங்கன்னா, பார்வோன் மன்னன் கடவுள் வந்து மோசே அனுப்புறார். இந்த மாதிரி என் மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள போய். அப்போ அவர் சொல்வார், நீ அவங்க பேர் நான் யாருன்னா சொல்லுவாரு, யாவையா இருக்கிற நாமே ஒரு கொம்பை தூக்கி போடு, அது போட்டா பாம்பா மரம் உண்டு, ஒரு பெரிய கொம்பு இருக்கு. அவன் நீ பார்த்தீங்கன்னா விவிலியத்துல நான் படம் பார்க்குறேன், அவன் இங்கிலீஷ் அழகா, யூ நெவர் பவ் டவுன். நான் கடவுளுக்கு தலை பணியவே, நான் ராஜாடா, நீ பண்ண நான் பண்ணுவேன்டா. இதாங்க இருமாப்பு. அவருடைய விளைவு என்ன தெரியுமா? அவங்க என்னாச்சு? செங்கடல்ல பாக்குறீங்களே, ஒருத்தர் கூட ஆண்டவர் சொல்றாரு மோசைகிட்ட, ரொம்ப அழகான வசனம், ஒருத்தர் கூட வந்த அத்தனை பேரும் அவருடைய படைக்கலன்கள் போர் வீரர்கள் மொத்த பேரும் தூக்கிட்டார், காலி. ஒருத்தவங்க திரும்பி போல, செங்கடல்ல முழுகி செத்து போனார்கள். நான் இன்னைக்கு யோசித்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு ரெண்டு பேரை பத்தி நம்ம வாசம், பரிசேயர் அல்லது இன்னொருத்தர் யாரு, வரி தண்டுவன். இந்த பரிசேயர் என்னங்க தப்பு பண்ணாரு? நல்லவர் தானங்க. நீங்க வாசிக்கலாம், அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் அவனை மாறி இவனை மாறி இல்லை, நான் வந்து உமக்கு நன்றி செலுத்தி வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், என் வருவாயில் 10ல் 1 பங்கு, 100 ரூபாய் போறதுக்கு 10 முறை யோசிக்கிறீங்க, அவர் வருவாயில 10ல் 1 பங்கை கொடுக்கிறார். என்ன தப்பு பண்ணாரு? நல்லது தானே செஞ்சாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஆனால் அந்த வரி தண்டனுடைய ஜெபம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு. என்ன பிரச்சனை? எல்லாம் வாசினா 5 முறை நான் அவனை மாதிரி நான் இல்லை, இவனை மாதிரி நான் இல்லை, நான் இவனை போல இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை சொல்றாங்க, கம்பாரிஷன், ஒப்பீடு. இந்த கர்வத்தினுடைய 2வது பகுதியில் ஒப்பீடுனா கம்பேர். அவனை மாதிரி நான் இல்லையே, அவளை மாதிரி நான் அழகா இல்லையே, அவனை மாதிரி நான் படிக்கவே இல்லையே, அவனை மாதிரி இன்னும் நான் நகை போடலையே, இவளை மாதிரி இன்னும் வீடு கட்டலையே, அவனை மாதிரி இன்னும் நான் கார் வாங்கலையே. இன்னைக்கு நிறைய பேரிடம் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறார். அது விளைவாக தான் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெற்றவங்களுக்கு கூட பிள்ளை, அந்த பையனை பாரு எப்படி இருக்கான், நீ இருக்கிய தண்டம், அவன் என்ன மாதிரி படிக்கிறான், அப்போ எப்படியா ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க, கார்த்திகா ஒரு பொண்ணு கண்ணகி நகர் கார்த்திகா அடிச்சு தூக்கிட்டா பாருங்க. சாதாரண ஒரு இடத்துல இருந்து வந்த பிள்ளை இன்னைக்கு வந்து பஹ்ரைன்ல போய் ஒரு கோல்டு மெடல் வாங்கக்கூடிய அளவுக்கு கடின உழைப்பு. அவன் எங்கிருந்து வருகிறாள் என்பது முக்கியம் அல்ல. நான் தான் யோசிச்சு பார்ப்பேன், எங்கிருந்து வருகிறாள் என்பது முக்கியம். ஆனா அவனுடைய உழைப்பு திறமை எங்கேயோ போய் நிறுத்திட்டு பார்த்தீங்களா அந்த பிள்ளைய. அந்த பொண்ணு அவ்வளோ பேசவே மாட்டேன், நான் அவளை ஃபாலோ பண்றேன். அந்த பொண்ணு அந்த கபடி போட்டியை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். ரொம்ப ஒரு சைலண்ட் கிரீச்சர்.
இப்போ இந்த மமதை, இந்த ஆட்டம் போடுறாங்க பார்த்தீங்களா, அடக்கி ஒடுக்கி ஆண்டவர் ஒண்ணுமில்லாம செய்தார். அப்ப இந்த என்ன பிரச்சனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு, தன் பெயரை தன்னை மகிமைப்படுத்திக் கொள்கிறார். நீங்க நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஒப்பீடு கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேரை நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை. ஒரு அப்பா சொன்னா, டே உன் வயசுல என்ன இப்படி இருக்க பாரா, பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருக்கான்னு பத்தியாடா, அவன் எப்படி படிக்கலாம் பத்தியா, நீ இருக்கிய தண்டம் அப்படின்னு சொன்னாரான். அவன் சொன்னப்பா உன் வயசுல இவரு ஆபிரகாம், அவன் சொன்னான் ஆபிரகாம் பார்த்துருக்காடா, அவர் உன் வயசுல எப்படி தம் வந்தாரு, அவ்வளோ செருப்பு தைக்கிறவர், அவ்வளோ கஷ்டப்பட்டவர், ஆனா கஷ்டப்பட்டு பயங்கரம் படிச்சு பெரியானாரானா. உன்ன பையன் சொன்னான், அவரு பெரியானார், நீ என்னப்பா பண்ற, உன் வயசுல அவர் அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி ஆயிட்டார், நீ என்னப்பா பண்ற அப்படின்னு. நிறைய நேரங்கள் பார்க்கும்போது நீங்க அனைவருமாக இன்னைக்கு நம்முடைய பெரிய பிரச்சனையே இதனாலதான் இன்னைக்கு நிறைய சண்டைகள், போட்டிகள், பொறாமைகள், நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே சொல்றாங்க இந்த ஒப்பீடு, கம்பேரிஷன். என்கிட்ட இருக்குதா போதுங்க, நான் இதுதான் இவ்வளவுதான் என்னால முடியும், அவங்களால ஆக முடியும், அவங்க உழைப்பு, அவங்க கார் வச்சுக்கிறாரு, அவர் நகை வாங்கிட்டேன், நீங்களும் நல்லா உழைங்க, நீங்களும் நல்லா சம்பாதிங்க. ஏன் இந்த ஒப்பீடு, அவனை மாறி நான் இல்லை, இவனை மாறி இல்லை இல்லாத போதுதான் இன்னைக்கு கர்வத்தினுடைய 2வது இல்லாததை இருப்பது போல ஆக்கிக் கொள்வது. இப்ப நான் கருப்பா தான் இருக்கேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் கருப்பு தான், நான் என்னை பத்தி சொல்றேன், எனக்கு வெக்கமே இல்லை, நான் கருப்பு. ஆனால் நான் கருப்பு இல்லாம என்ன பண்ணுமா, பவுடர் போட்டுக்கிறேன், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு. என்னை இன்னும் ஒரு அம்மாவை நீ பார்த்தேன், பயங்கர வெள்ளையா தான். ஒரு பங்குல இருக்கும்போது அந்த பொண்ணையை பார்த்தேன், பயங்கர வெள்ளையா இருக்கும், ஆனால் அந்த பொண்ணு கருப்பான பொண்ணு. எனக்கு நான் சொல்லிட்டே இருந்தேன், உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு. இந்த பங்குல இல்லை, தப்பாஞ்சு, அது ஏதோ ஒரு லிக்யூட் ஒன்று வரதான் போட்டேன், வெள்ளை வெள்ளையா இருக்கும். அதாவது கழுத்து கீழே ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மாநிலம் வச்சுக்கலேன், ஆனா இந்த மூஞ்சி மட்டும் அப்படியே வெள்ளை வெளியே இருக்கும். அப்பதான் கேள்விப்பட்டேன், அது ஏதோ ஒரு என்ன சொல்வீங்க, முகத்து காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணி. கொஞ்ச நாள் பார்த்தா அந்த பொண்ணுக்கு நோய் வந்துச்சுங்க, தோல் வியாதி வந்துச்சு. நான் கண் கூட பார்த்தேன், நீ சாதாரண பவுடரே போட்டுக்கலாம்ப்பா, ஏதோ ஒரு போட்டு வெள்ளை வெள்ளையே, அதாவது அந்த முகம் இப்போ என் மூஞ்சி வெள்ளையாயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க, ஃபாதர் என்ன ஆச்சு உங்களுக்கு வெள்ளை, நான் சொல்லுது கருப்பே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்லுது, இல்லாத ஒன்றை இருப்பது போல அவங்கள மாறி நான் மாறின, இவங்கள இதாங்க இன்னைக்கு பெரிய பிரச்சனை. நீங்க இதான் சொல்றேன் பத்தியா, நான் அவனும் போல இல்லை, அந்த கொள்ளையரை போல, நேர்மையாற்றை போல, விபச்சாரை போல இல்லை. கடவுள் பார்க்கறாரு பாருங்களேன், கடவுள் முன்பாக நம்ம அப்படிலாம் இல்லை. இப்ப நீங்களாம் பூசிக்கு வந்துட்டீங்க, பூசிக்கு வராத ஒரு தப்பானவரா, நீங்களாம் ஒழுக்கமான வாழ்வு வாழ்றீங்க, நல்ல குடும்பத்திலிருந்து வரீங்க, கடையமா உழைக்கிறீங்க, அடுத்தவர் தப்பான வாழ்வாரு, அதனால அவன் பிரச்சனைங்க. நான் ஏன் அவனை பத்தி சொல்லணும், அவன் பூசிக்கு வரல, அவன் தப்பானவன், அவன் கெட்டவன், அவன் லஞ்சம் வாங்குறான், அவன் குடிகாரன், அவன் அப்படின்னு. நான் யாரு அடுத்தவங்களை பத்தி பேசுறீங்க பாருங்களேன், இவன் ரொம்ப தப்புனீங்க பாருங்க. இந்த வரி தண்டுபவனை போல பக்கத்துல நீங்க அவனை பார்த்து சொல்றாங்க, எவ்வளவு அடி, அதான் கடவுள் பாருங்களேன் ரொம்ப அடங்காது. இவனை போல நான் இல்லைங்க, நீங்க கூட சொல்லுவீங்க குடும்பத்துல, அந்த அண்ணன் மாதிரி எல்லாம் நாங்க இல்லை, எங்க வீடு வேற, நாங்க வேற மாதிரி, நாங்க அப்படி, நீங்க பேச்சு வழக்க சொல்லுவீங்க பாருங்களேன், நம்ம எல்லாருமே இது வந்துடும். இதுவே ஒரு என்ன சொல்லுவாங்க, டிஸ்கிரேடிங், ஒரு ஆளை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. கடவுள் அதை தான் வன்மையாக கண்டிக்கிறார். இந்த நிகழ்ச்சி நான் வாசிக்க போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வந்தது. தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் எடுத்துங்களேன். அந்த கதையை பத்தி நான் முதல் சொல்றேன். நீ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இருக்காரு, அவருடைய மனைவி பேர் என்ன, ஆபிரகாம் மனைவி பேரு சாரா. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, குழந்தையே இல்லை. உங்களுக்கு தெரியும் குழந்தை எல்லாம் எவ்வளவு பிரச்சனை. 16:4 மட்டும் வாசிங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த பாக்குறா, அவளுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, ஏன்னா ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. இப்பதான் அவங்களுக்குலாம் செயற்கை முறையெல்லாம் குழந்தை பெற்றுக்கலாம், ஐவிஎஃப் முறை, இருமா கொஞ்சம் வாடகை தாய் முறையெல்லாம் இன்னைக்கு நிறைய முறையெல்லாம் இன்னைக்கு குழந்தைகள் பெற்றெடுக்க பல யுக்திகள்லாம் இன்னைக்கு நிறைய விட்டது. அதனால நம்ம அதை பத்தி பேச வேணாம். ஆனா இங்க என்ன பண்றா இந்த சாரா பாத்தீங்கன்னா, அவளுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை, ஏன்னா பயங்கரமா சொத்து பத்து வச்சிருக்காரு அவரு பெரிய ஆபிரகாம். அங்க யாருக்கு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது, ஆனா இப்ப குழந்தை இல்லதான் பிரச்சனை. கதையை மட்டும் பார்த்துங்க. ஆகவே தன்னுடைய பணியால் வேலை செய்து கொண்டிருந்த ஆகார் என்ற பிற இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை சொல்றா, நீ எங்க வீட்டுக்கு அவளை சேர்ந்து குழந்தை பெற்று. இது நடக்கிற காரியமா பாருங்களேன், நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்க, யாரும் இப்பெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா இன்னைக்கு வேற மாதிரி செஞ்சுக்கிறோம், அதை விட்டுருவோம். ஆனா இங்க பாருங்க, ரொம்ப அழகான விஷயம், அவளுக்கு ஒரு குழந்தை வேணும், இந்த வம்சத்துக்கு ஒரு ஆள் வேணும். ஆகவே சாரால் ஆகாரை யாரோட இணைக்கிறாள், தன் கணவன் ஆபிரகாம். 4வது வசனம் வாசிங்க. அவள் கருவுற்றாள்.
கொஞ்சம் இருங்க. தான் கருவுற்றதை கண்டதும் தன் தலைவியை ஏளனத்துடன் நோக்கினாள். அது தொடர்ந்து வாசம் விட்டுரும், போதும் விட்டுரும். அதான் பாயிண்ட். இவன் ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணுங்க. இவன் வந்து கோடீஸ்வரி, பல ஆடு மாடுகள், சமூகத்துல வந்து ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிறான். யாரு? சாரா. நீங்க பாருங்களேன், அந்த இடத்துல வந்து இந்த சாராவை அவ பெருந்தன்மையாக அந்த ஆகாரை வந்து கூட்டி கொடுக்கிறா. கல்யாணம் குழந்தை தான் கருவுற்றதை கண்டவுடன் ஏளனமாக தன் தலைவியே, என்ன ஓவரா பண்ணிருக்க, நீ ஏன் ஒரு புள்ள பூச்சி இல்லை உனக்கு, நீ ஒரு மலடி. இவ சொல்லல, வெஸ்டர்ன் தான் ரொம்ப அழகா. ஆனா எவ்வளவு ஒரு இருமாப்பு பாருங்களேன், எவ்வளவு அசிங்கப்படுத்துகிறாள் இந்த சாராவை இந்த ஆகார். தொடர்ந்து வாசினா 18, 20 எல்லாம் அப்படியே வாசினா கடவுள் ஆகார் அந்த பிறந்தவன் தான் இஸ்மாயில். அதான் இஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல அவசியம். கடவுள் கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு என்ன பண்றாரு? ஆகாரையும் அவன் மகன் இஸ்மாயிலையும் வெளியே துரத்துகிறான். வெளியே போ. யார் துரத்துறா? அதே சாரா, அதே ஆபிரகாம் அவனை விட்டு வெளியே துரப்ப. நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயம்தான். அங்க ஒரு இரக்கத்தோடு சரி ஒரு பணிப்பெண்ணை கூட்டு வந்து கொடுத்தா, இவ தலைக்கணம் மீறியவளாக, நீ எல்லாம் புள்ள பெத்தர வசதி இல்லாத வாய்ப்பு இல்லாத உனக்குலாம் என்னடி பேச்சு போடே அப்படின்ற ஒரு மகமந்தை, ஒரு ஏளனம், ஒரு இருமாப்பு, ஒரு ஆணவத்துடைய விளைவு. அவன் சோத்துக்கு தண்ணி கூட இல்லாம நீ வசனம் சொல்லும். அவன் வந்து என் குழந்தை சாக கிடக்கிறதே, ஒரு வாய் தண்ணி இல்லை என்று பரிதவிக்கக்கூடிய அளவுக்கு அவளை வந்து ஓடி போகிற காட்சியை பார்க்க. அப்படியே காட்சி மாறுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாராவை இவ ஏளனப்படுத்த, அந்த அளவுக்கு கடவுள் என்ன பண்றாரு? நீங்க தொடர்ந்து 18 வாசிங்க அப்படின்னா, உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று வாக்குறுதி கொடுத்த அந்த மகனை வழியாக அவனுடைய வம்சத்தை ஆண்டவர் வந்து உயர்த்துவதை பார்க்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில பெரிய பெரிய காரியங்கள்லாம் இல்லைங்க, பெரிய பெரிய காரியம், சாதாரண விஷயம். 1 சாமுவேல் புத்தகம் 13, 14 எடுத்து வாசிங்கன்னா அந்த காட்சி கூட எனக்கு கண்பாங்க வருகிறார். சவுல் வந்து அரசராக இருக்கிறார். பெலிஸ்தியர்கள் வந்து இவங்க மேல போடுறாங்க. அவன் சொல்லுவான், யாரும் ஒருத்தர் இருப்பான, ஐட்டா ஒருத்தர் இருப்பான், பேர் என்ன, டேய் இந்த ஊர்ல எவனா ஆம்பளை இருக்கீங்களா, இந்த பேசினா நீங்க யாரா என்ன பண்ணுவீங்க, என்ன ஃபாதர் என்ன பேசுறீங்க? இப்போ ஒருத்தன் ஊருக்குள்ள வந்து கோயில் வே எவனா அது ஆம்பளை இருந்தா வாங்கடா, தில்லு இருந்தா என்கிட்ட மோது நான் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை விட ஒரு கேவலம் நமக்கு வேணுமா? அவன் பேசுவான் பாருங்க, கோலியா, உங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்மா. ஒருத்தன் அவன் பயணமா அவன் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பான், அவன் ஆயிரத்தியா இருப்பான், அவனோட பூஜை எப்படி இருக்கும், அவன் கை அப்படி இருக்கும். இப்ப இங்க யாரு வந்து போரிடணும்? இதான் எல்லாம் டேஷ் பசங்க, ஆம்பளைங்க எவனோ ஐயோ அவருட்டியா, ஐயோ என்னால முடியாதுன்ட்டு போதுவான். அப்பதான் வராம பாருங்க தம்மா தூண்டு பையன். யாரு? தாவீது. தம்மா தூண்டு பையங்க அவன். அப்ப இவன் சொல்லுவான், இந்த ரொம்ப அழகான 13, 18 வாசம் சொல், இல்ல நீங்க வேற போயிட்டீங்க. அப்ப சவுல் சொல்லுவான், இவனாடா, இவனை போயா நீங்க அனுப்புறீங்க, இவன் தம்மா தூண்டு பையன், ஐயா நான் அந்த நாட்டுடைய அரசர், அப்புறம் எனக்கு செம்ம கோவம் வந்துடும் அப்படின்பாரு. யாரு சொல்வார்? இப்ப சொல்லுவான், யோனத்தான் சொல்லுவான், இவன் தான் நாங்க அனுப்புறோம். யாரு? தாவீது தான் போரிட போறாரு. தாவீது வந்து பெரிய இல்ல, தம்மா தூண்டு பையன். அப்ப சொல்ல, இவனையா? இப்ப நீங்க சொல்லுங்க, இவன்லாம் ஒரு ஆளு, இவனை பார்த்து நீங்க இவன் பேச்செல்லாம் கேட்டுருக்கியா? நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, ஓ இதாத்துல அய முடியாது, ஆமா பேச வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா இவன் எவ்வளவு ஒரு கர்வம், ஒரு ஏளனத்தோடு இந்த சவுல் வந்து தாவீதை பார்க்கிறான். தம்மா தூண்டு பையன், இவனா போய் அனுப்புறீங்களா நீங்க? உங்களுக்கு கதை தெரியும், அவன் தான் அடிச்சு தூக்குவான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுல் ஒண்ணுமில்லாம ஆயிடுவார். தாவீதுடைய புகழ் பரவும், சவுல் வந்து காலி ஆயிடுவார். அப்ப நான் ஏன் இதை திருப்பி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஒவ்வொருடமும் எல்லாத்தையும் இருக்குங்க. நான் நிறைய படிச்சுட்டேன், எனக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும், என் உடம்பு பயங்கரமா இருக்கு, நான் வசதியோடு இருக்கிறேன், நான் பெரிய வீடு கட்டிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன், என் பையன் டாக்டர் ஆயிட்டான், அல்லது எங்க பசங்கெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. நீங்க பாருங்க, நம்ம அறியாமலே இது என்ன இப்படி சொல்லும் போது என்னன்னா, உங்க வீட்டுல இல்ல, நீங்க வந்து யாரும் படிக்கல, நீங்க பெரிய வீடு வச்சு இல்லை, நீங்க சொல்லல, நீங்க அவங்கள மறைமுகமா என்ன, நாங்க பெருசா இருக்கோம், நாங்க வசதியா இருக்கோம், நாங்க இடம் வாங்கிட்டோம், நாங்க வந்து அங்க டூரு போயிட்டோம், நாங்க மலேசியா போயிட்டு வந்துட்டோம். இது எதுக்கு? இது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இங்க பாருங்க, அவனை போல இவளை போல நான் இல்லை.
இதுதாங்க இன்னைக்கு கடவுள் அருவருக்கக்கூடிய ஒரு விஷயம். கடவுள் முன்பாக சொல்றாங்க, புண்ணியங்களிலே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தெரியுமா? என்ன புண்ணியம்? தாழ்ச்சி. தாழ்ச்சி. அகுஸ்தினார் போய் ஒருத்தர் கேட்கிறாரா, அகுஸ்தினார் புனித அகுஸ்தினார், நீங்க சொல்லுங்க, புண்ணியங்களிலே முதன்மையான புண்ணியம் எது? தாழ்ச்சி. புண்ணியங்களில் இரண்டாவது புண்ணியம் எது? தாழ்ச்சி. புண்ணியங்களில் மூன்றாவது புண்ணியம் எது? தாழ்ச்சி. இது தவிர வேறு ஒண்ணுமே இல்லைங்க. அப்பதான் நான் இயேசு இப்படி பார்ப்பேன். 30 ஆண்டுகள் நீங்க பார்த்தீங்கன்னா சைலண்ட் கிரீச்சர். இப்போ நிறைய படங்கள்லாம் வருது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப பேர் யாருன்னே தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள் பண்ணுறாங்க. அது சினிமாவாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, பல கலை நிறைய திறமைகளை வெளிப்படும். 30 ஆண்டுகள் இவர் எங்கே இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. யோசிச்சு பாருங்க, மேன் ஆஃப் சைலன்ஸ், ஒதுங்கிய ஒரு வாழ்வு. ஆனால் எல்லாத்தையும் பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கார், அப்சர்வ் பண்றார். 3 ஆண்டுகள்ல உள்ள பூந்தவன்னு அடிச்சு தூக்குறார் பாருங்களேன். அவதான் மிக அழகாய் வசனம் சொல்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்கினார். தன்னையே தாழ்த்தி வெறுமை. அப்ப இன்னைக்கு நீங்க நான் கூட ஏன் நம் ஜெபம் கேட்கப்படவில்லை? நான் கூட இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கேன். செவ்வாய்க்கிழமைனா ஃபாஸ்டிங் தான், வெள்ளிக்கிழமைனா ஃபாஸ்டிங் தான், சனிக்கிழமைனா ஃபாஸ்டிங், வாரம் ஃபுல்லா ஃபாஸ்டிங்கா? ஃபாஸ்டிங் இருக்க கூட நான் சொல்ல மாட்டேன். அதை வந்து சொல்லிக்கிறது, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் போயிடுச்சு, அவுட்டு, காலி. ஆனால் இங்கே பாருங்க, அவன் வசனம் மிக அழகா, கடவுளே, அவன் ரொம்ப எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், நான் அதிகமாக தியானிப்பேன். அவன் அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, கடவுளே பாவியாகி என் மீது இறான். நீங்க யோசிப்பாங்க, நம்ம இங்க உட்காந்துருக்க அத்தனை பேருமே இந்த ஜபம் என்னுடைய தனி ஜபம். நான் ஒவ்வொரு நாளும் வேண்ட ஜபம், ஆண்டவரே நான் பாவி என் மீது இறான். ஏன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய சிந்தனை வழியாக, சொல்லின் வழியாக, நடத்தின் வழியாக எவ்வளோ தவறு செய்யணும். பாருங்க, ஏசு சொல்றாரு, இவன் ஜபம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வசனம் வருது, கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினான். இன்னைக்கு நீங்க நான் கூட நான் சொன்ன மாதிரி நமக்கு நிறைய இருக்கலாம். நம்ம நிறைய விஷயத்துல மற்றவோட நீங்க பயங்கர மேல இருக்கலாம், அழகா இருக்கலாம், நல்லா வசதியா இருக்கலாம். அதனால நீங்க கடவுள் முன்பாக உங்களை எவ்வளவு நீங்க உயர்த்துறீங்களோ, வசனம் அழகாய் சொல்கிறது, உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். ஒரு காடு, அந்த காட்டுல வந்து ஒரு விறகு வெட்டி இருக்கான். அந்த விறகு வெட்டி அந்த உங்களுக்கு தெரியல, ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த காட்டுக்குள்ள ஒரு பணக்காரர் வருகிறார். அவங்க தெரியும், இப்பெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னையை விட்டுட்டு ரொம்ப தூரமா நல்லா இயற்கை சூழல்ல உள்ள இடத்துல தான் போறாங்க. அங்க போயிட்டு அவரும் ஒரு வீடு கட்டுகிறார். வீடு ரொம்ப அழகான வீடு. அந்த வீடு வாங்குறாரு, கட்டுறாரு. அதுக்கப்புறம் கார் வருது, வசதிகள்லாம் வந்து அங்க வாழ ஆரம்பிச்சார். அதுவரை சந்தோஷமாக இருந்த நம்முடைய காடு வெட்டி ஒரே பிரச்சனை. என்னாச்சு? பாக்குறாரு, அவன் கார் வச்சிருக்கான், இங்க ஒண்ணு, அவரு சும்மா துண்டை கட்டி இருந்தாரு, அவர் ட்ரெஸ்ஸே போட மாட்டார்ல, மேல அவர் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. சரியான தூக்கமே இல்லை, சீக்கிரமா சிக்காயிட்டார். இந்த நிகழ்ச்சி நான் வாசித்த போது என்ன பிரச்சனை அவருக்கு? பிரச்சனை என்னன்னா, அந்த பணக்காரர் வீடு கட்டிட்டார், அவ்வளவுதான். இதை பார்க்கிற போதெல்லாம் இவருக்கு திருப்தியின்மை. நான் என்ன ஒரு குடிசை வீட்டுல இருக்கேன், அது வரைக்கும் அதுல தான் இருந்தார். அழகான மரங்கள், இயற்கை சூழல்கள், அப்படியே விலங்குகளோடு இருந்தவர். பாருங்க, இந்த டைவர்ஷன், அப்படி மனசோட டைவர்ஷன் இப்போ பாருங்களேன், அவ்வளோ பெரிய வீடா, அவ்வளோ பெரிய காடா, அம்மா மாதிரி ட்ரெஸ் தான் போடுறாங்களா, அவங்க நம்ம கிட்ட எதுவுமே இல்லையா? முடிஞ்சது. இன்னைக்கு வாழ்க்கையில் ரெண்டாவது பிரச்சனை திருப்தியின்மை தான். திருப்தியின்மை வந்து உங்களை வந்து யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இருப்பதில் திருப்தி கொள்ளுங்க. அதான் நீங்க கம்பேர் பண்ணவே மாட்டீங்க. நான் வந்து பாயிண்ட்டுக்கு, நீங்க அடுத்தவனை பத்தி பேச, நான் அவன், நோ நோ, யூ ஆர் குட், எனக்கு கடவுள் நல்லா கொடுத்துருக்காருங்க, நல்ல உடம்பு இருக்கு, நல்லா சாப்பிட்றேன், நல்ல வீடுக்கு, நல்ல பொண்டாட்டி, நல்ல பிள்ளைங்க. மற்றவனை மாதிரி நான் இல்லை, அவனை மாதிரி வசதி இல்லை, பட் எனக்கு போதும். இது எத்தனை பேர் சொல்லுவீங்க பாருங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாழ்வு மகிழ்வான வாழ்வார். நீங்க பிரச்சனையே வந்து எங்க பிரச்சனை? திருப்தியே இல்லை. இன்னைக்கு சமைச்சு போடுறான், என்ன இன்னைக்கு மீன் குழம்பா, இன்னைக்கு சாம்பார, இன்னைக்கு என்ன கறி செய்யலையா, முடிஞ்சிச்சு, அவள் தான். ஏங்க டெய்லியாக கறி குழம்பு செய்ய முடியும்? அது ஒரு நாள் ஒரு டேஸ்ட் தானே. ஒரு மீன் குழம்பு, ஒரு கறி குழம்பு, ஒரு காய் குழம்பு. பரவாயில்ல, நம்ம சில நேரத்தில் எவ்வளோ சாப்பிட்டாலும், என்ன பிரியாணி போட்டான் நல்லாவே இல்லை, வேற என்ன. சில பேர் சொன்ன கோபமா வரும்.
உப்பா போட்டு விட்டான், பீஸே இல்லை, வர எலும்பா போடுறான். ஏங்க எப்பதான் இவன் இப்போ காசு குத்துவாங்க 250 ரூபா ஊத்தா, அதுலயும் எலும்பு தான் இருக்கும். சண்டை முடியும் போயிட்டு மயன் வந்து வீட்டில் சாப்பிட்றீங்களே. அப்போ சில நேரங்களை யோசிப்பேன், இன்னைக்கு ஏன் இந்த திருப்தியின்மை தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமாகுது. அவை நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் தருக அற்புதமான செய்தி. நான் சொன்ன நிறைய நிகழ்வுகளை விட்டுருங்க. இன்னைக்கு என்னிடம் உங்களிடம் இந்த இருமாப்பு ஆணவம் இருக்கா? தயவுசெய்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க. குறைக்க சுகரை குறைக்க மாத்திரை போடுறீங்களோ, வாக்கு போடுமா, என்கிட்ட இருக்கக்கூடாது. என்னிடம் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம், கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம், கடவுள் வெறுப்பது. கடவுள் வெறுக்கிறது வந்து இந்த ஆணவம் பைபிளில் நிறைய எக்கச்சக்கமாக சொல்கிறேன். எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் அப்படியே அழிச்சிருவா. ஆணவம் அழிவு, அகந்தை முடிவு, முடிஞ்சிச்சு. நம்ம லைஃப் வந்து நிறைய பேர் நம்ம கண் முன்பாக வாழ்ந்தவங்க காணாம போயிட்டாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கெல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன், எப்படி ஆனவங்களாம் இன்னைக்கு அந்த அகந்தையினால ஆணவத்தால இருந்த இடம் தெரியாமல் வடிவேல் கடவுள் அவங்களை தூக்கிடுவார். ஆகவே நீங்க இந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுங்க. தாழ்ச்சியா சொல்லுவாங்க, இப்போ ஒவ்வொரு மாதம் கடவுள் உங்களை தாழ்த்துங்கள், கடவுள் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு புத்தகத்துல கடவுள் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்து. நீங்க உயர்ந்தமா நீங்க கடவுள் ஒப்பு கொடுங்க, அவர் கொடுப்பார். ஏங்க மழையை பொழிந்து எல்லாத்தையும் நிரப்பி நிற்காரு. எவ்வளவு காரியங்களை செய்கிற கடவுள் செய்ய மாட்டாரா? நாம் தாழ்ந்து போக வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அல்ல. நாம் வாழணும், அது நிறைவாக வாழும், மன நிறைவோடு வாழ வேண்டும் என்று கடவுள் நமக்கு அழைப்பு. எனவே அந்த அழைப்பை கேளுங்க. கேட்டுட்டு நம்மகிட்ட இருக்கலாம், அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குறைச்சிட்டு இன்னைக்கு கடவுளுக்கு உகந்தவர்களாக அந்த வரி தண்டு போனை போல உங்கள் ஜெபங்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆண்டவரே, பாவியாக என் மீது இறங்கும். ஆமென். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கை. திருப்பாடல் 104 இறைவசனம் 3. ஆண்டவரை தேடுவோர் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்தில். இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறுதி வரை உம்மில் நிலைத்திருந்து பலன் கொடுக்கவும், மக்களை நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்தவும் தேவையான அருள் வரங்களை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை விட்டு
நீங்காத ஆண்டவரே, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களில் நம்பிக்கையும் அன்பும் வளர்ந்திடவும் எத்தகைய சூழ்நிலையிலும் மனம் தளராது ஜெபிக்கவும் தேவையான நல்ல மனதை எமக்கு தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்கிற நற்செய்தி உவமையை புரிந்தவர்களாய் நாங்கள் கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையில் அறிவிக்கவும் ஜெபத்தில் நிலைத்திருக்கவும் வாழ்வு தரும் வார்த்தையை அன்றாடம் படிக்கவும் வேண்டிய தாழ்ச்சி நிறை உள்ளத்தை நீர்தாமே எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எம் பங்கிலும் எங்களை சூழ்ந்துள்ளோர் ஏழை எளியோர் மீதும் இரக்கம் கொண்டு வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளவற்றை நீக்கி அன்பும் அமைதியும் வளமான வாழ்வும் பெற்று உமது திடமான விசுவாசம் கொண்டு சாட்சிய வாழ்வு வாழ உம்மை மன்றாடுகிறோம். வெற்றியின் நாயகனே இறைவா, இன்றைய தினம் நடக்கவிருக்கும் விவிலிய வினாடி வினாவில் கலந்து கொள்ளவிருக்கும் அனைத்து அன்பிய போட்டியாளர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் படித்த அனைத்தும் நினைவில் இருக்கவும் அவர்களின் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவும் அந்நிகழ்வு முழுவதும் உடன் இருப்பு அவர்களோடு இருந்து வழி நடத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். திருப்பாடல் எடுத்து வாசிங்கன்னா பல இடங்கள்ல திருப்பாடல் மிக அழகாய் சொல்கிறார், ஆண்டவர் முன்பாக பணிந்து நடங்கள். பணிந்து, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? பணிவு, உயர்வு. அவை அன்பாந்தவை அருமையான நாளில் நாம் நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இறை வார்த்தை வழியாக பேசி கொண்டு இருக்கிறார். அடுத்தவங்க அப்படி இப்படி என்று நாம் சுட்டி காட்டக்கூடியவளாக இல்லாமல் நான் என்னிடம் இருக்கிற இந்த ஒரு தேவையற்ற விஷயத்தை, இந்த தலக்கணம், பல முறை சொல்லி இருக்கிற மாதிரி தான். அந்த தீப்பெட்டி தீக்குச்சி ரெண்டு பேசிக்கிச்சான். ஏன் நான் அவங்ககிட்ட உரசின உன்னையும் நான் எரிஞ்சு போறேன் அப்படி கேட்டுச்சான். அப்போ தீக்குச்சி சொல்லிச்சான், தீப்பெட்டி சொல்லிச்சான், தீக்குச்சியை பார்த்து, உன் தலையில கனம் இருக்கிறது, உன் தலையில கனம் இருக்கு, அதனால தான் நீ எரிஞ்சு போயிரஞ்சான். உங்களுக்கு தெரியல, மேட்ச் பாக்ஸ். நீங்க நிறைய நேரங்கள்ல இந்த கனம், தலை கனம், நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய இடமா நீங்க நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை எனக்கு இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை தாங்க. அன்பு ஆண்டவரே, அருமையானது அல்ல நாளுக்காக எமக்கு கண்டு செலுத்துகிறோம். உமது வார்த்தை வழியாக எங்களோடு பேசி கொண்டு இருப்பவரே, எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டு இருப்பவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை அன்னை மரியாளை போல இதோ ஒரு அடிமை என்று சொல்லி எங்கள் உள்ளத்தில் இருத்தி வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். பலியினில் என்னை இணைப்பேன்.
அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதராக அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை எமது மாட்சிக்கு இட்டு செல்ல உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாற்றி புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தவுமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவிருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கையிடுகின்றோம்.
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று நின்று மக்கு ஊழியும் புரிய தகுந்த வழியை ஏற்றுக்கொண்டு கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி கூறுவோம். இந்த நாளை காணக்கூடிய அருளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அவருடைய தெய்வீக கரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடும். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ் அத்தனை பேருக்கா, ஜப உதவிகள் கேட்ட யாவருக்கா, பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கா, நம்பிக்கையோடு இந்த திருப்பணியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேண்டலுக்காகவும் என்றான். எந்த அளவுக்கு நம்மையே நாம் கடவுள் முன்பாக தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு இன்று உங்களை உங்கள் குடும்பங்களுடைய வாழ்வையும் ஆண்டு உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு நீங்களே ஒரு சான்றாக கூட இருக்கலாம். அவை அதே ஒரு தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ அருள் வேண்டுவோம். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திரும்ப ஒளியில் ஏற்றிருங்க அனைவரும் மீது இரக்கமாயிரம் கடவுளின் கணிதாயான புனிதமிக்க மரியாள், ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பும் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இளைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் தம் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இன்று நாம் ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை கூட கடவுளுக்கு ஏற்புடைய ஜெபமாக மாறிய வரி தண்டுபனை போல், ஆண்டவரை என் மீது இறங்கும் நான் பாவி என்று சொல்வது போல கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். இயேசு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை இதே ஒரு மனநிலையில் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செய்யும் அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும், தாழ்ச்சியான உள்ளத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் நேசிக்கிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியால் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க அவ்வளவு மத்தத்தால் எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்தும் விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்திலும் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே.
இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. கடவுள் முன்பாக தன்னை வெறுமையாக்கியவர், தாழ்த்தியவர். விண்ணும் மண்ணும் இந்த ஆண்டவருக்கு அடிபணிந்து தாழ்பணிந்து அவரை ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு தந்தையாம் கடவுள் இயேசுவை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினார். இதோ உமது அடிமை என்ற ஒரே வார்த்தையின் வழியாக தன்னுடைய தாட்சியை வெளிப்படுத்தியதால் உலகத்தின் தாயாக, இறைவனின் தாயாக அன்னை மரியாளை உயர்த்தி அழகு பார்ப்பவர். செருக்குற்றோரை சிதறடித்தார், வறியவரை உயர்த்தினார். நீங்களும் நானும் கூட அதே ஒரு தாழ்ச்சி உள்ளத்தோடு ஆண்டவர் முன்பாக தாழ்பணிந்து வாழ் அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். உலகின்றே இயேசுவே உன்னந்த
பொது காலத்துடைய 30வது ஞாயிறு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் சீமோன் மற்றும் யூதா திருத்தூதருடைய விழா. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை அனைத்து புனிதருடைய பெருவிழாவை நாம் அன்று கொண்டாடுகிறோம். அன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமையாக இருப்பதால் காலை வழக்கம் போல திருப்பலியும், அன்று மாலை ஜெபமாலை, சிறப்பு திருப்பலி, அன்னையுடைய தேர்பவனையும், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையோடு நாம் நிறைவு செய்வோம். அன்பாந்தபடி நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நாம் இறந்த அனைத்து விசுவாசிகளின் நினைவை கொண்டாடும் ஆல் சோல்ஸ் டே, கல்லறை திருநாள். வழக்கமாக வார நாட்களில் வரும். இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஆகவே உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை பங்கில் 5 திருப்பலிகள், மறைக்கல்வி திருப்பலியை சேர்த்து 5 திருப்பலிகள் இருக்கிறது. எனவே அந்த நாளிலே நாம் நம்முடைய குடும்பத்தில் மறித்த நம்முடைய பெற்றோர்கள், உறவுகள், சொந்தங்கள் அத்தனை பேருக்காக நாம் அன்னைக்கு ஜெபிக்க இருக்கிறோம். எனவே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், நான் நிறைய முறை சொல்லி கொண்டுதான், நிறைய பேர் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் இறந்து போயிருப்போம். எல்லாருக்கும் நம்ம திருப்பலி நிறைவேற்ற கருத்துக்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கணும் அப்படி இருக்கோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு காலையில் சொன்னேன் வச்சுக்கலாம், ஒரு வீட்டில் 3 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு, சரியா, 4 பேர். அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. மேரி, ஜோசப். பையன் ஜோசப், மேரி யாரு? ஜோசப் யாரு? அப்பா. மேரி யாரு? அம்மா. 3 பையன், ஒரு பொண்ணு. இவங்க பூசை வைக்கணும். ஜோசப் மேரி, ஜோசப் மேரி, ஜோசப் மேரி. ஒரே ஆள் தானே? யாரா ஒருத்தர் பூசை வச்சா போதுமா? போதும்ல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எழுதுவாங்க பாருங்கள், திருப்பி திருப்பி அதே ஜோசப் மேரி 10 முறை வாசிக்கணும். ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மனசில் அம்மா அப்பா மேலே இருக்குது. ஆகவே 3 பெயர்களை மட்டும்தான் நம்ம இந்த முறை நான் கடந்தான்னு சொன்னேன். ஏன்னா நிறைய முறை ரிப்பீட்டேஷன், சேம் அதே ஆள் தான் வாசிக்கிட்டே இருப்போம். அதனால் 3 பெயர்களை மட்டும் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆல் சோல்ஸ் டே, அதாவது அன்னைக்கு இறந்த விசுவாச நினைவு. அது 2வது மிக முக்கியமான விஷயம். அது எப்படின்னா, இப்போ காலைல 6:30 மணி சிறுபடி பாருங்கள், சாமியார் பூசிக்கு வர முடியாங்க, ஒரு கூட்டம் நிற்கும் பாருங்கள். நான் காலையில் சொன்னேன் யார்ட்டும், கேஸ் தீர்ந்துச்சு, தீர்றதுக்கு முன்னாடியே தெரியல உங்களுக்கு இன்னொரு சிலிண்டரை நீங்கள் என்ன புக் பண்ணணுமா இல்லையா? எனக்கு ஒன்று மட்டும் புரியுமா, இந்த கோயில் பூசைன்னா கடைசி நேரம், அப்போ தான் பூசை வைக்கும் போது ஃபாதர் ஏங்க உங்களை பெற்றவங்க, அவங்க உங்களை வளர்த்தவங்க, அவங்களுக்கு நீங்கள் காட்டுற நன்றிகளை இதுதானா? ஏன் மற்ற நாளில் ஒரு அவங்களுக்கு ஒரு பூசை முன்கூட்டியே கூட எழுதி அந்த பூசை அந்த நேரம் தான் ஃபாதர் எழுதுங்க எழுதுங்க உபதேசியாரன், அவரே பாவம் டென்ஷன் ஆகிடுப்பார். அவை மீண்டுமாக அப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு எங்களை தள்ளாமல் இருக்க முயற்சிப்பேன். முன்கூட்டியே இந்த வாரம் ஃபுல்லாக டைம் இருக்குது. ஏன்னா 2ஆம் தேதி தான் பூசை, எப்போ வேணால் இங்கே தரலாம். சின்னப்பா இருக்கேன், நான் இருக்கேன், உபதேசம் இருக்காரு. எனவே தயவுசெய்து நீங்கள் அந்த கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் பெயர்களை முன்கூட்டி பதிவு செய்யுங்க. 2வது, சப்போஸ் அப்படி வேணாம், நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்னேன், இப்போ குடும்பத்தில் ஜோசப் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் முடிஞ்சிச்சு. அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் வந்துடும், அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் மறி அவங்க பேர்லாம் நீங்கள் தனித்தனியாக உட்காந்து எழுத விட மரித்த ஆன்மாக்கள் போட்டால் ரொம்ப ஈஸி. அதை அவங்களுக்கு நம்ம அனைவரையுமாக இறந்த விசுவாசம் நினைத்து அவளுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோம் என்பது அர்த்தம், சரியா? அவை முதல்ல நான் சொல்லுவேன் 3 பேர். 2வது, குடும்பத்தில் மரித்த அனைத்து நாம நீங்களே உங்கள் பேரை போட்டு எழுதி கொடுத்துருங்க. 3வது, அந்த கடைசி நேரம் வரை காத்திருக்காம முன்கூட்டியே நீங்கள் வைக்கலாம். 4வது விஷயம் என்னன்னா, திரு அவை என்ன சொல்லுது அப்படின்னா, வெறுமனே ஆல் சோல்ஸ் டே 2ஆம் தேதி மட்டும் தான் இறந்தவர்களுக்கு ஜபிக்கணும் கிடையாது. அந்த நவம்பர் மாதம் முழுவதுமே இறந்த விசுவாசியின் மாதம். எப்படி இந்த ஜெபமாலை மாதம் நம்ம கொண்டாடின மாதிரி அது அப்போ அந்த நாட்களில் அந்த 30 நாட்களும் திருப்பலியில் நீங்கள் இறந்த போன அத்தனை உங்களுடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கு நாம் திருப்பலி ஒப்புக் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆண்டை இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ப்ரோ லைஃப் பற்றி நிறைய பேசிக்கொண்டு ப்ரோ லைஃப்னா என்ன அப்படின்னா, நீ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுக்கான எந்த விளக்கம் கொடுக்க விரும்பலை. பட் நான் சொல்கிறேன், திருத்தந்தை நம்முடைய ஆயர்களும் அதுக்காக ஒரு அமைச்சிருக்காங்க, இதை பற்றி உங்களை சொல்லி. என்னென்னா, அன்பார்ன் சைல்ட் குழந்தைகளை நம்ம நம்முடைய சுயநலத்துக்காக கோச்சக்கூடாது. சுயநலத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு குழந்தை போதும் 2 குழந்தை போதும்ன்ட்டு, ஆனால் நம்ம இணைந்து வாழ வேண்டிய சூழலில், கருத்தரிக்கக்கூடிய சூழலில் சில நேரங்களில் நிறைய உலகம் முழுவதும் எத்தனை கோடிக்கணக்கான குழந்தைகள் பிறக்காமலே இறந்து போயிருக்கிறோம். கருச்சிதைவு, அபார்ஷன், அன்பார்ன் சைல்டு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய திருத்தந்தை நம்முடைய ஆயர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இப்படியாக எண்ணற்றவ நீங்களும் கூட நான் சொல்வேன், எனக்கு நான் கிளாஸ் இருக்கும்போது சொல்வேன், சில பேர்லாம்
இந்த மாதிரி அபார்ஷன் பண்ணால் நீங்கள் வந்து கொலை குற்றவாளி சொன்னல, நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். ஒரு உயிரை கொள்வதற்கான உரிமை யாருக்குமே இல்லை. உங்களுக்கு தெரியும் பார்த்தியா, எத்தனை பேர் இன்னைக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கான். எவ்வளோ குடும்பங்களில் வசதி வாய்ப்பு இருக்கு, ஆனால் குழந்தை பேர் இல்லை. ஆனால் பாருங்க, இங்கே குழந்தைய கொடுக்குறாரு, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சுய அபார்ஷன் பண்ணிடலாம். ரொம்ப கேஷ் அபார்ஷன் பண்ணு, 2 மாதம் 3 அபார்ஷன் பண்ணு. என்ன அபார்ஷன்? என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு கருச்சிதைவு செய்வதற்கு? அவை நான் ரொம்ப உள்ளே போக விரும்பல. அவை நம்ம திருத்தந்தை இந்த மாதிரி எண்ணற்ற குழந்தைகள் இந்த உலகை காண முடியாமல், இந்த உலகில் பிரசவிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்காமல் இறந்து போன அந்த குழந்தைகளுக்காக நம்ம அன்னைக்கு 2ஆம் தேதி சிறப்பாக ஜெபிப்போம். அவை நான் மீண்டுமாக சொன்ன மாதிரி இறந்த விசுவாசிக்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மாதம் முழுவதுமாக ஜெபிப்போம். உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டுகளில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இறந்த விசுவாசியுடைய படங்களை நம்ம ஆலயத்தை கொண்டு வந்து வைப்போம். ஏன் அப்படின்னா, அந்த மாதம் முழுவதுமாக நடைபெறுகிற திருப்பலி, எனக்கு தெரியாத ஒரு அந்தோனியா ஆரோக்கியசாமியா, ஆனால் இங்கே இருக்கிற அத்துணை படங்களும் இங்கே வந்து செல்கிற அத்தனை பேர் அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சரியா? கடைசியாக உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து மழையை பற்றி பேசி கொண்டிருந்து 2 நாட்கள் முன்பாக கல்லறை பக்கம் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படியே போகுது, அப்படியே அலை பாயுது, தண்ணி அப்படியே பீரிட்டு சென்று கொண்டுகிறது, கரை புரண்டு ஓடுகிறது. அந்த பக்கம் உள்ளே கூட போக முடியாது, ஏன்னா ஃபுல்லாக மூட்டாங்க, கல்லறையும் முழுகி போயிடுச்சு. ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், அந்த கல்லறைக்குள்ளே நாம் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆகவே கல்லறையில் திருப்பலி நடைபெறாது. ஏன் நடைபெறாது என்பதுக்கு இப்போ விளக்கம் கொடுத்துட்டேன். சரியா? நல்லா தண்ணியில் போய் எல்லாம் பூச வைக்க முடியாது. ஓகே. 2வது விஷயம், அங்கே வந்து நம்ம கல்லறையை மந்திரிக்கணும். இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை, மலைகள்லாம் நிற்கட்டும், நல்ல வெயில் காயட்டும், அந்த இடத்த நம்ம சுத்தம் செய்த பிற்பாடு நான் கோவிலில் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். அப்போது சென்று நம்ம வந்து இந்த கல்லறைகளை நாம் மந்திரிக்கலாம். சரியா? கல்லறை மந்திரிப்பும் நடைபெறாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தண்ணி இன்னும் போவாது, ரொம்ப நாள் ஆகும், அதே மாதிரி சேரும் சகதியமாக இருக்கும். ஆகவே நம்ம கல்லறைகளை வந்த கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு நம்ம வந்து நான் முன்கூட்டி உங்களுக்கு அறிவிப்பேன். இந்த நாளில் கல்லறைகள் மந்திரிக்கப்படும் என்று சொல்கிற போது அன்று நீங்கள் எல்லாம் போய் அந்த கல்லறையை சுத்தம் செய்யுங்கள். அங்கு நாம ஒரு ஜெப வழிபாடு நடத்துவோம். அன்பாதபடி அக்டோபர் மாதம் உங்களுக்கு தெரியும், ஜெபமாலை மாதம். பங்குல அன்னையுடைய திருவுருவத்தை ஏந்தி ஒவ்வொரு இல்லமாக சென்று கொண்டிருக்கும். தொடர்ந்து நாமும் நமது குடும்பங்களும் ஜெபமாலை பக்தியில் வளர முயற்சி எடுப்போம். நமது கிளை பங்காகிய கணபதி நகர் இரக்கத்தின் மாதாவுடைய ஆலயத்துடைய அச்சிப்பு விழா கடந்த வெள்ளிக்கிழமை மிக கோலாகலமாக அற்புதமாக அந்த அச்சிப்பு விழாவும் அதனுடைய கொடி ஏற்ற விழாவும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து டைம் இருந்தால் போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆலயத்தை புதுப்பித்திருக்காங்க. கணபதி நகரில் இருக்கிறது இரக்கத்தின் மாதா ஆலயம். அவை உங்களுக்கு தெரியும், அந்த மாதா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படியே வாங்கும்போது அப்படியே ஜொலிக்கிறாங்க. அந்த ஆலயம் கூட ஜொலிக்கிறது. எனவே நேரம் கிடைப்பவர்கள் சென்று பார்த்து அங்கு ஜெபம் பண்ணிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று தினம் அங்கே பார்த்தீங்கன்னா அன்னையுடைய தீர்ப்பமணி மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்று அங்கு கொடியிறக்க விழாவும் அனைவருக்குமாக அன்பின் விருந்தும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இன்று மாலை நடைபெறுகிற அந்த விழாவினுடைய திருப்பலியிலும் கொடியிறக்கத்திலும் அன்பின் விருந்திலும் கலந்து கொள்ள நீங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம், வந்து கலந்து கொள்ளுங்கள். அன்பாதபடி நாம் அறிவித்தது போல் நம்முடைய பங்கினுள் இருக்கிற அன்பிகளுக்கான விவிலிய வினாவிடை போட்டி ஆனது இன்று இந்த திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறும். சரியா? மொத்தம் 17 அன்பியங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கிறார். 4 மாதங்கள் டைம் கொடுத்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து 4 புத்தகங்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும், இதற்கான தயாரிப்பில் நம்முடைய உதவி பங்கு தந்தை, நம்முடைய அருள் சகோதரர், நம்முடைய மறைக்கல்வி ஆசு தயாராக இருக்கிறாங்க. உடனடியாக திருப்பலி முடிந்த உடனே 4 ரவுண்டு இருக்கு. எனவே இந்த பங்கேற்பாளர்கள் நான் யாரெல்லாம் இந்த விவிலிய வினாவிடை போட்டு கலந்து கொள்கிறோம், உடனடியாக ஆலயத்தில் இதற்கான தயாரிப்பு நிலை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பங்கேற்கிற அத்தனை பேருக்கும் பரிசளித்து மகிழ்வோம். இன்றைய ஞாயிறு வழிபாட்டை மிக அற்புதமான விதத்தில் சிறப்பித்து கொடுத்த புனித பவுசினா அன்பியத்திற்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஒரு பலத்த கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலி புனித ஜான் பால் அன்பியத்தினர் சிறப்பிப்பார்கள். வாசிங்க. புனித பவுஸ்தினா கோவல்ஸ்கா. இவர் மண்ணுலகில் 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி போலந்து நாட்டில் பிறந்தார். இவர் கத்தோலிக்க கன்னியாஸ்திரி மற்றும் இறைக்காட்சியாளர் ஆவார். இறையிறக்கத்தில் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் இவர் இறையிறக்கத்தின் செய்திகளை உலகிற்கு அறிவிப்பதாக அறியப்படுகிறது. இவர் இயேசுவின் இறையிறக்கத்தை பற்றிய செய்திகளை பரப்புவதில் முக்கிய பங்காற்றினார். இவருடைய நாட்குறிப்பு தெய்வீக இரக்கத்திற்கான பக்தி மற்றும் படங்களை உலகெங்கிலும் பரப்ப உதவியது. இவர் அக்டோபர் 5, 1938ஆம் ஆண்டில் போலந்தில் இறந்தார்.
இவருக்கு புனிதர் பட்டம் 1993ஆம் ஆண்டில் ஏப்ரல் 18ஆம் தேதி வழங்கப்பட்டது. பின்னர் 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி புனிதர் என்று அறிவிக்கப்பட்டார். இவர் சிறந்த ஆன்மீகவாதி, ஆன்மீக வாழ்க்கையின் எஜமானி மற்றும் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் இவர் உலகில் இறைவனின் இரக்கமுள்ள அன்பை பற்றிய விவிலிய உண்மைகளை நினைவூட்டினார். இவர் 20ஆம் நூற்றாண்டின் முதல் புனிதர். இவருடைய திருப்பண்டம் அண்ணா நகர் இறையிறக்கத்தில் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. புனித பவுசினாவே எங்களுக்காக கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருளடையாளங்களால் தமிழ் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்திட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே
இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.